வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இப்போது போர் உச்சத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தற்காலிகமான அமைதி பேச்சுவார்த்தை என்ற தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட ஈரானுக்கு அழுத்தம் போடக்கூடிய வகையில் தான் நள்ளிரவில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் பார்க்கிற போது இந்த தாக்குதலுக்கு பதிலடி தொடுக்கும் வகையில் விடிய காலையில் ஈரானும் தாக்குதலை நடத்தியிருந்தது. இதனால் மீண்டும் ஒரு போர் வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரானுக்கு எதிராக. இந்த நிலையில் தான் அமெரிக்கா ஈரான் என்ற ஒரு மெகா போரானது 3 மாதங்கள் கடந்திருக்கிறது. இந்த போர் காரணமாக பல நூறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அது மட்டுமன்றி இந்த போர் காரணமாக ஹார்முஸ் நீர்நிலை என்பது முக்கியமான வழித்தடமாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீர்நிலை என்பது எரிசக்தி விலையின் ஊடாக ஹார்முஸ் நீர்நிலை செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது தடைப்பட்டு எரிசக்தியினுடைய விலை என்பது அதிகரிக்கக்கூடியதாக மாறியிருந்தது. இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு புறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. இப்படியான நிலைப்பாட்டில் தான் பார்க்கிற போது தற்காலிகமான போர் நிறுத்தம் என்பது நீடித்திருந்தது. ஆனால் இந்த மறைமுகமாக பார்க்கிற போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது இதனூடாக பல விடயங்கள் கடந்த காலங்களில் பேசி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக நள்ளிரவில் ஏவுகணை தாக்குதல் ஒன்று நடத்தி வருகிறது. இவை பற்றிய மேலதிகமான தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. இது வளைகுடா பகுதியை மீண்டும் ஒரு போர்க்களமாக மாற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது. அவை பற்றியான செய்திகள் எல்லாம் சர்வதேச ஊடக தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை ஈரான் கடற்படையினுடைய கன்னிப்பிடி வைக்கக்கூடிய படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீதுதான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. அவை தொடர்பான விடயங்களை நேற்றைய காணொளியில் பார்த்திருக்கின்றோம். இந்த வகையில் பார்க்கிற போது குறிப்பாக இந்த ஏவுகணை தளங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய சென்காம் படை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை தொடர்ந்துதான் நேற்று நள்ளிரவு வேளையில் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அமெரிக்க படைகளுக்கும் ஹார்முஸ் நீர்நிலை பயணிக்கக்கூடிய இந்த சர்வதேச வணிக கப்பல்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானிய முக்கிய ராணுவ தளம் ஒன்றை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவை பற்றி பார்க்கிற போது குறிப்பாக இந்த செய்தியை மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தில் அந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி அமெரிக்க இலக்குகளை நோக்கி பாய்ந்து ஈரானினுடைய பல போர் ட்ரோன்களையும் அமெரிக்க ராணுவம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த நள்ளிரவு தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை வேளையில் உள்ளூர் நேரப்படி பார்க்கிற போது 4:50 அளவில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவினுடைய முக்கியமான வான்படை தளம் ஒன்றின் மீது ஏவுகணைகள் மூலம் அதிரடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை அந்த நாட்டு ஊடகம் தகவலாக வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை ஈரானினுடைய ராணுவம் அறிவித்திருக்கிறது. தாக்கப்பட்ட அமெரிக்க விமான தளம் எங்குள்ளது என்றதை ரகசியமாகவே வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அமெரிக்கா தங்களுடைய இறையாண்மையில் கை வைத்தால் இதைவிட பயங்கரமான தீர்க்கமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் தொடர்ச்சியாகவே எச்சரிக்கை விட்டு வருகிறது. இதற்கிடையில் வளைகுடாவில் அமைதி ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உலக வர்த்தகத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரினுடைய எல்லையை ஈரானும் ஓமனும் கூட்டாக இணைந்து நிர்வகிக்க போவதாக ஈரானுடைய அரசு ஊடகம் தகவல் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனை திட்டவட்டமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார். அவர் கூறக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது ஹார்முஸ் நீர்நிலை என்பது சர்வதேச கடல் போக்குவரத்திற்காக எப்போதும் போலவே திறந்திருக்கும். அதுல எந்த ஒரு யாருமே உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக இந்த விடயத்தை மறுத்திருக்கின்றார். யாரும் என்பது குறிப்பாக ஈரான் ஆகட்டும் ஓமன் ஆகட்டும் இதுல அதிகாரம் செலுத்த முடியாது என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. ஒரு பக்கத்துல அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசப்படுகிறது, மறுபக்கத்துல பதிலடி தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிறது. இப்படியாக போய்கொண்டிருக்கிற போது இந்த போர் நிலைமை என்பது எப்படியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலே அங்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தள
வலைத்தளங்களில் அடிபடுகின்றார்கள். இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், இல்லாட்டி முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தரப்பில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், போர் முடிவுக்கு கொண்டு வந்தது ஈரானை வீழ்த்தி விட்டோம் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களூடாக அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்க்கிற போது அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரப்போகிறது. குறிப்பாக இந்த போர் என்பது முற்றுமுழுதாக முடிவுக்கு வரப்போகிறது என்ற ரீதியிலேயும் பேச்சுக்கள் அடிபட்டிருந்தது. அப்படி பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிற போது அங்கே முக்கியமான ஆய்வுகள் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போதே தாக்குதலை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. மீண்டும் இதற்கான பதிலடி தாக்குதலை தற்போது ஈரான் தொடுத்திருக்கிறது. எனவே இப்படியாக போகிற போது நிச்சயமாக இங்கே என்ன நடக்கிறது, உண்மைகளா போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுமாறா மிகப்பெரிய ஒரு கேள்வி நிலைதான் தற்போது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஆடக்கூடிய இந்த ஆடுகள போட்டியில உலக நாடுகள் தான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. தற்காப்பிற்காகவே தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய சென்காம் தெரிவித்திருக்கிறது. எப்படி வாதாடினாலும் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது தாக்குதலை தொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான விடயமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமன்றி 3 நாட்களில் 2 முறை ஈரானுக்குள் புகுந்து அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தற்காலிக போர் நிறுத்த இந்த ஒப்பந்தத்தை அடியோடு மீறக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. அமைதி பேச்சுவார்த்தை என்ற விடயத்தை கைக்கொண்டு அது தொடர்பாக விவாத பொருளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென தாக்குதலை நடத்தி வரும் அந்த நாட்டிற்குள் நுழைந்து தாக்குதலை நடத்துவது என்பது இந்த விடயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பகரமாக மாற்றக்கூடிய ஒரு செயல்முறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே எப்படியாக மாறக்கூடும், எதிர்காலத்தில் எப்படியான நிலைமை உருவாகும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.